ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச அந்த சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பேக்கரியில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துக்கிறேன். நான் எடுக்க போகிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து சலிச்சு தான் எடுக்க போகிறேன். நம்ம நார்மலாக என்ன கேக் பண்ணாலுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சலிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கேக்கில் வந்து கட்டி விழுகாமல் இருக்கும். தென் மைதா கூட வந்து அரை கப் அளவுக்கு நான் ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். நம்ம மைதா எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு தான் ஐசிங் சுகர் எடுக்கணும். தென் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்க நார்மல் சுகரையும் வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்தாலே போதும், நம்ம ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆயிரும். தென் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் போல் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சளிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் 80 ml போல் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் தயிர் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எக்லெஸ் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து எக் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தயிர் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எக்லெஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாசனையில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து டின்னில் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி 3 குட்டி டின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பேட்டரை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், நம்ம நார்மல் பேட்டர் மாதிரி இருக்காது. இப்போ நான் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த நடுவில் வந்து நான் டார்க் சாக்லேட்லாம் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சாக்லேட் கிடைக்குதோ அந்த சாக்லேட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சாக்லேட்லேயே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்காம இருந்தால் ஒரு 150 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் அவனை பொறுத்து தான் வந்து அந்த டைமிங்ஸ்லாம் மாறும். மேக்ஸிமம் வந்து ஒரு 12 மினிட்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த கேக் வந்து பேக் ஆகிடுச்சா அப்படி இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாக்லேட்லாம் நடுவில் வந்து சூப்பராக நம்ம மெல்ட் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பை பை, ஸ்டே டியூன்.